ஐபிஎல்லில் ஆர்சிபி டீம் விற்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 17 ஆண்டு இயக்கத்திற்கு பிறகு முதன்முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி சாதித்தது. இதனை பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்டனர். ஆனால் வெற்றி கொண்டாட்டத்தில் 17 பேர் உயிரிழக்க துக்க நாளாக மாறியது. தொடர்ந்து ஆர்சிபி நிர்வாகம் மீது வழக்கு பதியப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. ஆர்சிபி அணியின் உரிமையாளரான டியாஜியோ நிறுவனம் முழுமையாகவோ அல்லது குறிப்பிட்ட சில பங்குகளையோ விற்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமாக 16,834 கோடி ரூபாய்க்கு அணியை விற்க டியாஜியோ நிறுவனம் இலக்கு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர் நிக்கோலஸ் பூரன் திடீரென அறிவித்து ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியில் அறிமுகமான நிக்கோலஸ் பூரன் T20 போட்டிகளில் அதிரடி மன்னனாக வலம் வந்தவர். அசால்ட்டாக அவர் அடிக்கும் இமாலய சிக்சர்கள் ரசிகர்களை அவர் பக்கம் ஈர்த்தன. சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாவதற்கு முன்பாக கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த பூரனின் கிரிக்கெட் வாழ்க்கை கேள்விக்குறியான போது மீண்டு வந்து நட்சத்திரமாக மிளர்ந்தார் பூரன். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக 106 T20 போட்டிகளில் விளையாடி 2,275 ரன்களை அடித்துள்ள பூரன் 61 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். இந்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்துள்ளார். 29 வயதே ஆகும் பூரன். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்து உருக்கமாக இன்ஸ்டாகிராமில் பூரன் பதிவிட்டுள்ளார். இந்த ஆண்டில் ரோஹித் சர்மா, கோலி டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வை அறிவித்தனர். ஸ்மித், மேக்ஸ்வெல் ஒருநாள் போட்டிகளிலும், கிளாசன் சர்வதேச போட்டிகளிலும் ஓய்வை அறிவித்த நிலையில் இவர்கள் வரிசையில் பூரனும் இணைந்திருப்பது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.